பிரைஸ் த லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, கிரீன் என்ஜினியரிங் மாநாடு செயின்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் மற்றும் கிரீன் அக்ரி கிளப் ஆஃப் இந்தியா இணைந்து சேவா ரத்னா பசுமை சாம்பியன் அக்ரி டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் பழமரக்கன்றுகள் கிரீன் அக்ரி கிளப் ஆஃப் இந்தியா உறுப்பினர்களால் நடப்பட்டது. ப்ரேயர் சாங் ஸ்டூடெண்ட்ஸ். Lighting the lamp. Welcome address Mr. Y. Sundar Raj, MSc M.Ed. M.Phil, former higher secondary school headmaster. இப்படிப்பட்ட நம்முடைய கிரீன் அக்ரி கிளப் ஆஃப் இந்தியாவின் சார்பாக ஒரு நிகழ்வினை நடத்துவதில் நமக்கும் மிகவும் ஒரு பெருமை என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்வில் தலைமை தாங்குவதற்காக இந்த கல்லூரியுடைய செயலாளர் ஃபாதர் காட்வின் செல்வ ஜஸ்டிஸ் அவர்கள் வருகை தருவதாக இருந்தது. சில காரணங்களினால் அவர்கள் இங்கு வரவில்லை. முதலாக நம்முடைய கல்லூரி செயலாளர் அவர்களையும் இந்த நேரத்தில் நம்முடைய இன்ட்ரோடக்டரி ஸ்பீச் மூலிகை சாம்பியன் KG சிசில், MSc M.Ed. M.Phil, former higher secondary school headmaster. பொறியியல் கல்லூரி டீன் அவர்களே, ஹார்டிகல்ச்சர் KK கண்ணன் அவர்களே, சேவா ரத்னா அக்ரி டாக்டர் ராஜ்குமார் அவர்களே, பிரின்சிபல் மகேஸ்வரன் அவர்களே, பேராசிரியர் அவர்களே, இன்னும் இருதரப்பிலிருந்து வந்திருக்கின்ற நிர்வாகிகளே, மாணவ மாணவிகளே, பேராசிரியர்களே, அலுவலர்களே, இவர் யாரும் உணர்வுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரீன் என்ஜினியரிங் மாநாடானது இந்த இடத்திலே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த பொறியியல் கல்லூரியை சார்ந்தது என்பது 44 வருடங்களாக இந்த மாவட்டத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பெரியவர் சேவா ரத்னா பசுமை சாம்பியன் அக்ரி டாக்டர் ராஜ்குமார் அவர்களை நாம் விசாரமாக கொள்ளக்கூடாது. பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். வீட்டு தோட்டம், இன்னும் கிச்சன் கார்டன், மாடி தோட்டம், இன்னும் எப்படி எப்படி அந்த தாவரங்கள் ஒவ்வொரு தாவரங்களை நட வேண்டும், பூச்சி மருந்துகள் எவ்வாறு குறைக்க வேண்டும், இயற்கையாக இந்த தாவரங்களை எவ்வாறு வளர்க்க வேண்டும், வீடுகளில் அவர் நம்முடைய மாவட்டத்தில் பார்த்து வளர்த்து இங்குள்ள யாருக்கும் ஒரு இயற்கையை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முதல் ஒரு ஆலை அனைத்துமே அந்த இயற்கைக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 800 மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு பேரியக்கமாக இந்த திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான 2 நிலைகளும் இணைந்து இந்த இடத்தில் ஒரு பெரிய கிரீன் என்ஜினியரிங் மாநாடானது நடத்துவது மிகவும் மகிழ்ச்சிகரமாகிறது. அந்த உணவு உற்பத்தியாக வேண்டும் என்றால் பொறியியல் அதில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு உதாரணமாக நெல் பொறியியல் நாம் எடுத்துக்கொண்டால் கூட அதில் ஒரு பொறியியல் இருக்கிறது. தாவரங்களை அழைக்கின்ற நெல்லை பிடிப்பதென்றால் ஒரு பொறியியல் நாம் வைக்கிறோம். அது ஒரு தொழில்நுட்பமான ஒரு கருவி. அந்த கருவியில் ஒரு என்ஜினியரிங் தொழில்நுட்பம் இருக்கிறது. அதே போல நாம் பார்க்கும்போது கலப்பை, கலப்பை செய்வார்கள். நான் சின்ன பருவத்தில் அந்த ஸ்ரீலாந்து கலப்பை எடுப்பார்கள். நான் பக்கத்தில் இருந்த ஆசிரியர்கள் பக்கத்தில் இருந்து அதை பார்ப்போம். அவர்கள் மிகவும் துணிப்பாக இருப்பார். ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் போல ஒரு தொழில்நுட்பத்தை படித்தவரை போல அந்த கலப்பை வைப்பார். ஏன் இவ்வாறு நுணுக்கமாக செய்கிறார்கள் கேட்டால் அவர் சொல்வார், கொஞ்சம் வளைந்திருந்தால் அந்த ஏற போகிற இடம் எல்லாம் சாலையில் அங்கெல்லாம் போயிடும். நேராக நல்ல ஒரு தொழில்நுட்பம் அது இருக்கிறது. அப்போதான் எனக்கெல்லாம் தெரியும். எப்பொழுதுதான் இருக்கிறது நம்முடைய என்ஜினியரிங் மாணவர்களை போல அது என்ஜினியரிங் துறை, அந்த பொறியியல் துறை அந்த கலப்பை பிடித்திருக்கிறார். இப்பொழுது அந்த என்ஜினியரிங் துறையில் பெரிய டிராக்டர்கள், பூச்சி மருந்துகளை அடிப்பது, இன்னும் நடவுகள் செய்வது, நீரடிப்பது, அந்த வயல்களை ஆக்குவது எல்லாமே விசரேஷன். அந்த விசரேஷனுடைய தேவையெல்லாம் எல்லாம் பொறியியல். அதனால் என்ஜினியரிங் கல்லூரி படித்த மாணவர்கள் அந்தந்த துறைகளில் இருந்து சீராக நாட்டினார் அந்த என்ஜினியர் எந்திரங்கள் எல்லாம் விளையாடும். ஆக
என்ஜினியரிங் நம்முடைய தாவரங்கள் என்னன்னா இந்த அக்ரிகல்ச்சர் மிகவும் இணைந்த ஒரு நாள் இருக்கிறது. அவைகள் ரெண்டும் இணைந்தால்தான் இந்த உலகத்திற்கு மனிதனுக்கு உணவு வழங்க முடியும். நம்முடைய உலகமானது சூடாகிக் கொண்டே இருக்கிறது. மிகவும் வெப்பமான அதனால் மேக வடிவினால் மழைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த மேக வடிவு உருவாக வருகிறது என்றால் நம்முடைய கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் எல்லாம் தவிர்த்து வருகிறோம். அந்த காப்பீட்டு வீடுகளை போடுகிறோம். ஒருவருக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வைக்கிறார், ஒரு கார் வைக்கிறார். இந்த வீடுகளில் எல்லோருக்கும் ஒரு தனித்தனி கார்கள், ஏசி வீடுகளில் ஏசி வைக்கிறோம், ஃப்ரிட்ஜை வைக்கிறோம். இது எல்லாம் வைக்கும் பொழுது நம்முடைய அட்மாஸ்பியர் மிகவும் சூடாகிறது. இந்த வெப்பம் இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை நிவர்த்தி செய்வதற்காக கடல் காற்று குளிர்காலத்திற்கு காற்றானது ஒரே நேரத்தில் அங்கு வருகிறது. அந்த ஒரே நேரத்தில் எல்லாம் வருவதால் ஒரே இடத்தில் அங்கு குளிர்வித்து மழை 40 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் பெய்கிறது. அதான் அந்த மணிக்கு இந்த கல்லூரி கேம்பஸ் வளாகத்தில் பல மரங்களை நாம் நடக்கிறோம். இந்த விழிப்புணர்வு நம் உத்தேசம் நம்ம அதை பார்த்தோம் என்றால் யார் வீடுகளில் நடக்க நட வேண்டும், நாம் போகிற இடங்களெல்லாம் நடக்க ஊக்குவிக்க வேண்டும். இவ்வாறு கீனோட் அட்ரஸ் சேவா ரத்னா பசுமை சாம்பியன் அக்ரி டாக்டர் ராஜ்குமார். இந்த சாப்பாடை எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ நல்லதாக நமக்கு சீக்கிரத்துக்கு தர முடியுமோ அவங்க தான் அந்த விவசாய வாழ்க்கையில் தெரிந்து தரணும். அந்த அளவில் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு மெக்கானிசேஷன் வந்து மஸ்ட். இப்போ நம்ம அந்த என்ஜினியரிங் கருவிகளை சேர்ந்து இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்து நம்முடைய சிந்தனையை விரிவுபடுத்தி இனிமுள்ள காலங்கள் எல்லாம் ட்ரிப்ரிகேஷன், ரோட் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட் ப்ரொடக்ஷன், இப்படிப்பட்ட நிறைய டெக்னாலஜிகள் இருக்குது. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் எளிதாக ஒரு செல்ல ஆன் பண்ணியே உங்களுக்கு இரிகேஷன் சிஸ்டத்தை ஆன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட டெக்னாலஜி என்ஜினியர் கருவிகளை வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட நல்ல தொழில்நுட்பங்களோடு நாம் எதிர்காலத்தில் பயணிப்போம். நீங்கள் அனைவரும் இவ்வாறு முன்னோக்கிய பாய்ச்சலில் இணைந்து வர ஒவ்வொருவரையும் கேட்டு ஒவ்வொரு வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். Chief Guest Address T.C. Kannan, former Director. வாசனை தொழில் பயிர்கள், பிளான்டேஷன் கிராப்ஸ் இருக்கக்கூடிய பனித்தோட்ட பயிர்கள், மருத்துவ பயிர்கள், மெடிசனல் பிளான்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கிறது தோட்டக்கலை. அந்த படிப்பை தான் நான் படிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து வேளாண் பொறியியல் அப்படின்னா இந்த வேளாண்மை செய்யக்கூடிய வேளாண்மையை பொறியியல் துறை மூலம் இந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு வரலாம். இன்னைக்கு நாட்டில் உங்களுக்கு தெரியும், எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு தெரியும் என்னன்னா அந்த காலத்தில் நெல் அறுவடை பண்ணி எவ்வளவு தூரம் தலைக்கமரம் தான் கொண்டு போகணும். சாப்பாடை கட்டி கொண்டு காலையிலே போனாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஆகிடும். அதில் அறுந்து அதை கூட்டி கட்டி தலையில் கொண்டு சுமந்து அதை வீட்டில் கொண்டு போய் அடித்து கூட்டி நெல்லை தெரியும் வைக்கல தெரியாமல் எடுத்து பிரிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த வேலையை அந்த தொழிலை யார் செய்கிறா? மிஷினரி செய்யுது. இன்னைக்கு வந்து நடவு செய்கிறதுக்கு மிஷின், அறுவடைக்கு மிஷின், அறுவடை முடிஞ்ச பிறகு நல்ல நல்ல தூக்கி எடுக்கிறதுக்கு மிஷின், எல்லாமே இன்னைக்கு மிஷின் ஆகிடுச்சு. அரைக்கிறதுக்கு மிஷின், பேக் பண்ணுறதுக்கு மிஷின், எல்லாமே இன்னைக்கு மிஷின் ஆச்சு. அதே மாதிரி தான் காய்கறிகளாலும் சரி பழங்களாலும் சரி எல்லாத்தையும் இன்னைக்கு தயார் பண்ணுறதுக்கு மிஷினரிஸ் இல்லைன்னா முடியாதுங்கிற நிலைமை ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு படித்து எல்லாருமே வேலை செய்யணும், இல்லை ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் இன்னைக்கு வந்துட்டோம். கூலி வேலை செய்கிறதுக்கோ விவசாய வேலை செய்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. வெளிநாடுகளுக்கு வேற நாடுகளில் இருந்து தான் வராங்க. அந்த ஒரு நிலைமை வருங்காலத்தில் நமது நாட்டுக்கு ஏற்படக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய நிலைமை இருக்கு. ஏன்னா எல்லாரும் படித்தவங்க யார் வேலை இந்த மாதிரி சின்ன வேலைகளை செய்யறதுக்கு யாரும் தயார். அந்த காலத்துல ஒருவேளை சாப்பாடு வந்து எல்லாம் ஒவ்வொரு பசங்க தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரம் 2 காரம் முன்னோடியாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் முக்கியமாக நமக்கு விவசாயம் என்றே சொல்லலாம். இந்த விவசாயத்தில் பெரும்பாலான பகுதி நம்ம இதை பார்த்தீங்கன்னா நம்ம மீன் சாப்பிட்றோம். என்ன மீன் கிடைக்குது? 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு சாலை சுமாரான மீன் தான் கிடைக்குது. நம்மளோட மீன்லாம் எங்கே போகுது? எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் பணமாக கொட்டுதுங்க. அதே மாதிரி காய்கறியும் அப்படிதான், பழங்களும் அப்படிதான். கிராம்பு, ஏலக்காய், மிளகு இந்த மாதிரி வாசனை திரவிய பயிர்கள், நறுமண பயிர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகி நமக்கு இந்தியாவுக்கு நம்ம இன்னைக்கு நிலைக்கு முன்னால் சைக்கிள் போயிட்டு இருந்தவங்க பைக்கில் போனாங்க, இன்னைக்கு காரில் போனாங்க. கொஞ்ச நாள் ஹெலிகாப்டரோ ஏரோப்ளைனோ ஒவ்வொருத்தர வீட்டுக்கு எல்லாம் மிஷின் தான் சொல்லணும். மிஷின் தான் வந்து அதை நடவு செய்யும், மிஷின் தான் வந்து அந்த விதையை போடும், மிஷின் தான் பிடிங்கி நடும். நட்ட
Felicitation, Dr. Maheswaran, College Principal. Thanks to the chairman and the honorable members of Green Agri Club of India. And our honorable chief guest, he has given a wonderful talk on how this agriculture and the agricultural process business. See, we all know that India is an agricultural country. Our economy is based on the agriculture and horticulture. And nowadays, during or after the technical innovations, a lot of innovations in agriculture also. That too, engineering plays a vital role in agriculture. Vote of thanks, Dr. Selva Pradeep, Advisor, IIT. நன்றி, வணக்கம்.